திருமாவளவன் போன்றோர்கள் இப்படி இந்த வன்முறையை ஊக்குவிப்பது, முறைச்சி பார்த்தான். என்ன உங்களை முறைக்கவே கூடாது, முறைச்சான், அதுக்கு தான் 2 தட்டு தட்டினாங்க, சரியாக அடிக்கலைன்னு பொதுவெளியில் பேசுவது இப்படி தான் பதற்றத்தை உருவாக்கும். இப்போ அவங்க போராட்டம் நடத்துனாங்க, பதிலுக்கு நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க, இதுக்கு முடிவு என்ன? அல்டிமேட்லி அந்த அடி வாங்கின வழக்கறிஞர் ராஜீவ் காந்திக்கு நியாயம் கிடைக்கல இது வரைக்கும். நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க, எல்லாம் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, நீங்கள் எம்பி, உங்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு? கூட தான் பிஎஸ்ஓ இருக்காங்கல்ல, அன்றைக்கே போலீஸ் தானே வந்து தடுத்து விட்டது. இப்போ இதில் கூடுதல் பாதுகாப்பு வேணும்னு கேட்குறீங்க. அப்போது உங்களால் தான் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். அவன் ஒரு 2 வீலரில் ஒத்த ஆள் ஓட்டிகிட்டு போகிறான், 10 பேர் சேர்ந்து அவனை அடிச்சுட்டு அவனால் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறீங்களே, சிரிக்க மாட்டானா அவங்கள பார்த்து? நீங்களாம் என்ன லீடரு? ஒரு செகண்டில் கடந்து போயிருக்கலாம் இந்த சம்பவத்தை, இல்லையா? சரி, ஏதோ நடந்து போச்சு, விட்டுருங்க. ஒரே ஒரு வரி திரும்ப வாயிலிருந்து, நடந்தது ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சுங்க, வருத்தம் தெரிவிக்கிறேன், இதை பெரிதுபடுத்த வேணாம், முடிஞ்சு போச்சா? 4 நாள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி சாதி பிரச்சனை மாறுதா? போராட்டத்துக்கு போராட்டம் அப்படின்னு இதோட அடங்கிடுமா, இல்லை விஸ்வரூபம் எடுக்குமா சார்? விஸ்வரூபம் எடுக்காமல் இரு தரப்பும் அமைதி காக்கும் என்று நான் நம்புகிறேன். இதோட முடிச்சுக்குவாங்க. அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க, பதிலுக்கு இவங்களும் நடத்திட்டாங்க, இதோட முடியட்டும்ன்று நான் விரும்புகிறேன். இல்லைன்னா பாரதூர விளைவுகள் ஏற்படும்.